நாம் தனியே ஒரு இடத்தில் இருந்து கொண்டு மெல்ல நமது நினைக்கும் நினைவையே உற்று நோக்கிக் கொண்டு உணர்ந்து அச்சமயம் அது பிடரி வழியாக, அதாவது அது முதுகுத்தண்டு என்னும் எலும்பில் ஏறி வருவது விளங்கும். அச்சமயம் அச்சக்திகள் கண் என்னும் இடத்தில் அந்த மூலம் ஆடும்போது அது நடுங்கும். அதுவே தூக்கமாகும். அது வரும்போது கண்விழிகள் இரண்டையும் சிமிட்டிக்கொண்டு நிமிர்ந்து நின்று உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த மௌனத்தடியால் அச்சக்தி மேலே கிளம்பும். அத்தகைய சக்தி சிறுகண் என்னும் இந்த ஆதி நினைவின் வலிமையால் துளைத்து உள்ளே போகும். அப்போது இவ்வுலக பாசங்களால் அதை மூடி கிடப்பது விளங்கும். அதை நீ மக்களுக்கு எடுத்து தெளிவுபடுத்த உலகம் உன்னை போற்றும் என்கிறார். அத்தகைய மெய்ஞானத்தை உலகில் மற்றும் மக்கள் மறந்து சிரிக்கின்றனர். ஆகவே இத்தகைய பெருஞானத்தையுடைய நினைவால் நினைத்து முந்துங்கள் என்றார் சித்தராய காகபுசண்டர் கூறுகிறார். அதாவது நாசி நுனி நடுவே திருக்கூத்தாகிய நடனம் ஞான கண்ணாலாதனை நாடிச் செயல்கண்டு சீசி என்னும் முறையற்றன சினமற்றனை உயிர்கள் செய்யும்மண் நினைவற்றன கோளற்றன மேலாங் கூசி குளவற்றனை கோளாற்றனை பாசக் குடியற்றன நலமுற்றன குடியேறின மேலாங் காசிப்புணல் தனில் மூழ்கின கரையேறினே காட்சி கண்டாய் அரண் கொழுவியே சபமே மனமே எனும். அதாவது நாசி நுனி நடுவே புருவ மத்தியில் ஆடும் நடராஜ நடனத்தை, அதாவது சுழுமுனையில் வழி சீவசக்தியாகின்ற வாயு உள்ளே போகும்போது ஏற்படுகின்ற ஆத்ம ஜோதியான அசைவினை காணும்போது எல்லா விதமான வினைகளும் மற்று சினமற்று பேச்சற்று நினைவற்று உலகின் தொடர்பற்று பேரின்பத்தை அடையலாம். காசி புனல் மூழ்கி கரையேறி அரண் கொழுவெடுக்கும் கோலத்தைக் கண்டு பிரம்மானந்தத்தில் திளைக்கிறான். இதையே நமது வள்ளலாரும் துரியமலை மீதுளதோர் சோதிவள நாடு தோன்றுமதில் ஐயன் நமம் செய்யுமணி வீடு தெரியுமுது கண்டவர்கள் காணிலுங்கி உயிரோடு செத்தார் எழுவார் என்று கைத்தாளம் போடு என்று பாடுகிறார். அதாவது இங்கு சிவயோக சமாதியில் உண்டாகும் அனுபவங்களை வள்ளலார் கூறுகிறார். துரியமலை என்பது மலை போல் அசையாமல் புலன்களும் மனதும் வெளியே செல்லாமல் உள்ளேயே அடங்கியிருக்கும் நிலை. அந்நிலையில் இருக்கும் அப்போது அம்மலையில் சோதிமயமான நாடொன்றினை காணலாம். அச்சோதிமய நாட்டிலுள்ள மணிமண்டபத்தில் நடனமாடும் சிவஜோதி நடனத்தை உயிர் இருந்தும் இறந்ததற்கு ஒப்பாக வாழும் ஞானமில்லாத சிவ சமுதாயம் தரித்த மாத்திரத்தில் ஞானமாகிய உயிர் பெற்று எழுந்திருப்பார் என்று கைத்தாளங்கொட்டச் சொல்கிறார் வள்ளலார். அதையே நமது அழுகாணி சித்தர் ஒரு இடத்தில் எட்டா பிறவியடி ஈராளு காலடியோ விட்டாலும் பாரமடி வீதியிலே தான் மறித்து கட்ட கயிறெடுத்து காலை நாளும் சேர்த்திருக்கு அட்டாள தேசமெல்லாம் என் கண்ணம்மா ஆண்டிருந்தாளாகாதோ என்கிறார் அழுகாணி சித்தர். அதை 8 என்பது நமது நெற்றியின் நடுமையமாகும். அதிலிருந்து இந்த 2 என்ற என் கண்களும் 6 என்ற நாபியின் சக்தியும் நமது 5 புலன்கள் வழியாக அங்கு தங்குதடையின்றி ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த நாபியின் சக்தியை நாம் கண்டு உணராது வெளியே எண்ணத்தை செலுத்தி கொண்டிருந்தால் நம்முள் இருக்கும் ஆன்ம சக்தி குறைந்து கொண்டே வந்து இறுதியில் நம்மை மாய்த்துவிடும். சூட்சும பார்வை என்னும் 2 கண்களால் புலன்களை சுட்டி நம் வசம் நிற்க நம் நினைவே நெற்றியில் ஊன்றி உணர கண்களிரண்டும் தானாகவே அங்கு கட்டும் என்பதையே கட்ட கயிறெடுத்து என்றும், அதனால் சக்தி நிறைந்த ஆன்ம சக்தி புத்துணர்வு பெற்று அட்டாள தேசம் என்னும் நம் நெற்றி மையமாகிய இரத்தன சிம்மாசனத்தில் அமர்ந்து ஐம்பொறிகளையும் அடக்கி பேரறிவோடு பிணைந்து ஆட்சி செலுத்துவதைக் கண்டு என் கண்ணம்மா எனும் என் கண்ணாகிய நெஞ்சே நீ களிப்படைய மாட்டாயோ என்று கூறுகிறார். மேலும் அருகாணி சித்தர் இன்னொரு இதிலையும் 10 கலையாகிய 12 நானும் பால் போகிட மீண்ட வரும் பதியின் கலை நாளும் பெற்றோரடி வந்தியங்கிய பேர் மைந்தனைக் கண்டு
பேசும் நிலையோடும் உறவாகி பிணக்கற்றாய் கற்றாரோடும் கற்றோரோர் மெனும் வித்தாரோர் முற்றாய் காணல் புனலோகப் படி மானத்தையும் மற்றாய் சித்தோடிரு சித்தாகிய சிற்றம்பலம் மீதே சேர்ந்தாய் குறை தீர்ந்தாய் இனி வாழ்வாயிரு மனமே என்கிறார். கீழ்நோக்கி செல்கிற நாக்கு அங்குல சுவாச கதியை உள்ளே இருக்குகின்ற 8 அங்குலத்துடன் சேர்த்து கொள்ளன் துருத்தி கொண்டு ஊதுவது போல உள்ளில் ஊடி ஓதினால் ஒவ்வொரு அங்குலமாக அடங்கி பின் சுழுமுனை பூட்டை திறந்து பிரம்மந்திரத்தில் பிரவேசித்து பிராண அபானன்கள் ஒன்றுபட்டு 12 அங்குலம் ஒரே கதியாகி சிவமயமாகிறது. அந்த சிதகாச வெளியாகிய சிதம்பரத்தில் ஆத்ம ஜோதியாகிய நடராஜனின் தாண்டவத்தை கண்டபின் ஞானமில்லாது சீவ சமுதாயம் உயிர் பெற்று எழுகிறது, அதாவது ஞானத்தை அடைகிறது என்பார். இதனையே திருமூலரும் ஒரு இடத்தில் ஏற்றிறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை, காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர்க்கும் கூற்றனை உதைக்கும் குறியதுவாமே நாசிக்கதோ முகம் 12 அங்குலம் நீசித்தம் வைத்து நினையும் வெள்ளையேல் மாசித்தியம் வந்து தலைப்பெய்யும் தேகத்திற்கென்றும் சிதைவில்லாதானே என்று விளக்குகிறார் திருமூலர். இவற்றின் மூலம் நாம் காலனை வெல்லும் முறையை தெளிவாக கூறுகிறார். பிராண அபானன்களை உள்ளே ஏற்றி இறக்கி கொண்டிருந்தால் இருகாலும் ஒன்றாகி பூரித்து தாமே கும்பகமாகி சமஷ்டியில் ஐக்கியமாகிறது. இந்த வழி தெரிந்தவன் யமனை வெல்லுகிறான், மரணமில்லா பெருவாழ்வு பெறுகிறான். பிராணனை வென்றதால் பஞ்சபூதங்களால் அவ்வுடலுக்கு அழிவு ஏற்படுவதில்லை, அவனே ஞான சித்தனாகிறான் என்கிறார். நன்றி, வணக்கம்.